Hello mommies, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது கொடுக்கும்போது பேபிக்கு ரொம்பவே ஹெல்தியான முறையில சூப்பரா weight gain இருக்கும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குழந்தைக்கு உடம்பு சூடு இருந்தா நல்லா கண்ட்ரோல் பண்ணும். வாய் புண்ணு, வயித்து புண்ணுக்குலாம் ரொம்பவே நல்லது. இத குழந்தைக்கு 8 மாசத்துல இருந்து கொடுத்துக்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்றதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வெள்ளை ரவை எடுத்துர்க்கேன். ரவையை எப்பவுமே வறுத்துட்டு தான் சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு வறுக்காம சேர்த்துக்க கூடாது. இதுக்கு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இதை இப்ப மிதமான தீயில கட்டிப்படாம கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறம் இதோட பாதி சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல 2 விசில் அவிய விட்டு எடுத்துர்க்கேன். இப்போ இதுல தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது திக்கான தேங்காய் பால் தான். அளவுல சொல்லணும்னா ஒரு 100 ml இருக்கும். 9 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க இந்த அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 8ல இருந்து 9 மாச குழந்தைங்களுக்கு இதுல பாதி அளவு சேர்த்துக்கிட்டா போதும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ரவை, சக்கரவள்ளி கிழங்கு, தேங்காய் பால் மூணுமே குழந்தைங்களுக்கு ஹெல்தியான முறையில் நல்லாவே உடம்பு ஊறி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் பொட்டேட்டோ, தேங்காய் பால் சேர்த்துக்கும் போது ஸ்கின்னை நல்லா ஹெல்தியாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும். முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இதோட 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு கீழ உள்ள குழந்தைங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலா டேட் சிரப் சேர்த்துக்கலாம். இதோட வாசத்துக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள். 1 வயசுக்கு கீழ உள்ள குழந்தைங்களுக்கு இனிப்பே சேர்க்காம சும்மாவே கூட ஊட்டி விட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் பால், சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டுமே கொஞ்சமா ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். இதோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க சூப்பரா சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்தியா வெயிட் கெயினும் ஆவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.